தேர்வாளர் அனைவருக்கும் வணக்கம். 2026 நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக உங்களோட ஆஃபீஸில் நீங்கள் உட்காரணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வருது என்ன? குரூப் 4 எக்ஸாம். நம்ம அதிகமான நபர்கள் அந்த குரூப் 4 எக்ஸாமை சூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசனே அதுக்கான குவாலிஃபிகேஷன் ரொம்ப கம்மி. 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே நம்ம அந்த எக்ஸாம் எழுதலாம். அப்படின்றப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் 10th எக்ஸாம்ஸ் முடிச்சிருப்பாங்க. அவ்வளோ பேருமே இந்த எக்ஸாம்ஸ் எழுத போகிறாங்க. அத்தனை பேரோடு நீங்கள் போட்டி போட்டு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக வந்து உட்காரணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், அதை எப்படிலாம் செஞ்சால் உங்களுக்கான போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட், எக்ஸாம் பேட்டர்னை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோணுங்க. எக்ஸாம் பேட்டர்ன் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, தமிழில் பார்த்தோம் அப்படின்னா 100 கேள்விகள் இருக்கும். இது உங்களுக்கு மார்க்குக்காக மட்டும் கிடையாது, இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுமே. நீங்கள் அந்த தமிழில் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு உங்களோட பேப்பர் அவங்க எவால்வேட் பண்ணுவாங்க. தமிழில் 100 கொஸ்டின் கேட்குறாங்க. ஆப்டிடியூட் இதில் உங்களுக்கு லாஜிக் கொஸ்டின்ஸும் இருக்க போது, மேக்ஸு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்க போது. இதுலேருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஜிஎஸ் ஜென்ரல் சயின்ஸ்லாம் பார்த்தோன்னா 75 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த 3 டாப்பிக்கில் இருந்தும் நீங்கள் எதெல்லாம் படித்தா போதும், அதை நீங்கள் எப்படிலாம் ஈஸியாக படிச்சுக்கலான்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் 175 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கணும். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணுறது. 175க்கு மேலே நீங்கள் எடுத்துடணும். அவ்வளோதான். எடுத்துட்டிங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு தாங்க. சரி, நான் 10th முடிச்சிட்டேன், நான் அந்த எக்ஸாம் தான் எழுத போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. எங்கே போய் படிக்கிறது? எந்த புக்கை நம்ம எடுத்து படிக்கிறது? எங்கடா போய் படிக்கிறது நம்ம இதெல்லாம்? கோச்சிங் போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி இல்லையே, நம்ம என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? நம்மளுக்கு கடவுள் கொடுத்த பொக்கிஷம் பைபிள், குரான், பகவத்கீதை, இது எல்லாமே ஒன்று சேர்ந்த ஒரு ஐட்டம் தான் நம்மளோட சமச்சீர் புக்கு. வேறு ஒன்றும் கிடையாது. 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் ஸ்கூல் புக் இருக்குது இல்லையா, அந்த புக்கு தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இதில் நியூவாக இருக்க புக்ஸும் படிச்சுக்கோங்க, ஓல்டு புக்ஸும் படிச்சுக்கோங்க. தமிழுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு புக்ஸ்லாம் நமக்கு நிறையவே யூஸ் ஆகும். ஸோ 2 புக்ஸுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டாப் டு பாட்டம் ஃபுல்லாக படிச்சிடுங்க. அவ்வளோதான். இதுதான் நமக்கு முக்கியமாக. இதை மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம். என்னடா அது 6th-லேருந்து 12th வரைக்கும் படிக்கணுமா? இதில் நிறைய டாபிக்ஸ் இருக்குமே, எவ்வளோ நம்ம படிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? தமிழ் சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் இலக்கியம் முக்கியம்தான், செய்யுள் உரைநடை முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் இதில் அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது கிராமர் டாபிக் தான். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் கிராமர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th ஒரு கிராமரு, 7th வேறு ஒன்று, 8th வேறு ஒன்று, 9th வேறு ஒன்று, அப்படியே போக போகுது கிடையாது. 6th நீங்கள் ஒன்று படிப்பீங்க, அதே கிராமரை கொஞ்சம் விரிவாக 7th படிப்பீங்க, அதே கிராமரை இன்னும் கொஞ்சம் விரிவாக 8th படிக்க போகிறீங்க. அப்போது டாப்பிக்குங்கிறது ஒன்று தான். அதை நீங்கள் 6லேருந்து 12 வரைக்கும் இருக்க 6 கிளாஸஸ்லேயும் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக படிக்க போகிறீங்க. டாபிக் ஒன்று தான், அதை வேறு மாதிரி கற்றுக்க போகிறீங்க. ஸோ அந்த கிராமரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தமிழ்னால் கிராமர் தான். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் இருக்குது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய சம்ஸ் போட்டு பாருங்கள். நீங்கள் அதில் நிறைய ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மேக்ஸ் நம்ம படித்தோம், ஃபார்முலாஸ் எல்லாமே படிச்சிட்டேன், நான் மக்கப் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாமே மெமரியில் இருக்குது அப்படின்னா அது போதாது. நீங்கள் எந்த ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கனாலுமே மேக்ஸில் 50% கொஸ்டின்ஸ் ஓல்டு கொஸ்டின்லேருந்து எடுத்திருப்பாங்க. நம்பரை வேணால் வேறு மாற்றி போடலாம், ஆனால் அவங்க கேட்குற விஷயம் ஒன்றா தான் இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸுன்றப்போ நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 25 சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களேன். 25 ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவீங்க. அடுத்த டாபிக் என்ன? ஜிஎஸ் ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் சயின்ஸ் டாபிக்ஸும் இருக்கும், பாலிட்டி இருக்கும், ஹிஸ்ட்ரிஸும் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இதில் நீங்கள் எல்லாத்தையுமே படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லா டாபிக்ஸும் இதில் இம்பார்ட்டண்ட்டாக வேண்டாம். என்னென்ன டாபிக்ஸ் எடுத்தால் படித்தா நம்ம அதில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து கொஞ்சம் டாபிக்ஸை படித்தாலும் அது கிளியராக படிச்சுக்கணும். எதை படித்து நம்ம ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்றதை நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், வேணும்னா நான் பண்ணலாம். அடுத்து ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி. வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. மார்னிங் காலைல எழுந்திரிக்கிறீங்களா, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தமிழ் எடுத்து வச்சிங்க. தமிழ் எடுத்து அதில் இருக்கக்கூடிய இலக்கணத்தில் நிறைய விதிகள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் மார்னிங் டைமில், அப்போ நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, ஸோ ஈஸியாக மெமரி பண்ண முடியும். அந்த டைமில் அதை படிங்க. ஆஃப்டர்நூன் டைம் நல்லா சாப்பிடு, செம்மையாக தூக்கம் வருமா, அந்த நேரத்தில் நம்மளால் படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட மேக்ஸ் எடுங்க. மேக்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அது கரெக்டாக இருக்கும். அடுத்து ஈவினிங் டைம் வருது. அந்த ஈவினிங் டைமில் என்ன பண்ணலாம்? அப்போயும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பீங்க, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மூடில் ஜிஎஸ்ஸை படிங்க.
ஜிஎஸ். அப்பப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு பார்க்குறப்போ நீங்கள் டெய்லியுமே படிச்சுக்கிறது நல்லது. டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். இல்லைன்னா வீக்லி ஒன்ஸாவது நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு அதுக்கான ஒரு டைம் வந்து நீங்கள் தனியாக ஒதுக்கி நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து நைட் டைமில் காலையிலேருந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே அந்த ஒன் டே ஃபுல்லாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன படிச்சிங்களோ அதை ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரிவைஸ் பண்ணுறது தான் வந்து மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னா, ஓல்டு கொஷின் பேப்பர்ஸை கண்டுக்கிறதே கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. அதை வந்து ஒரு சில கொஷின்ஸை அவங்க மாற்றுவாங்க, பட் அங்கே கேட்ட அதே டாப்பிக்லேருந்து தான் கேட்டிருக்க போகிறாங்க. ஸோ ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் ரிவிஷன்றப்போ நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் படிச்சுட்டு நைட் ரிவைஸ் பண்ண சொல்கிறேன்ல, அப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்போ இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டேன், தமிழில் ஒரு கிராமர் நான் படிச்சிருக்கேன், அதை ஒரு 4 பக்கத்துக்கு நான் எழுதி வச்சுக்கிட்டேன். அடுத்து நான் மதியத்தில் மேக்ஸ் பார்த்தேன், அதை ஒரு 8 பக்கம் எழுதிக்கிட்டேன். ஈவினிங் ஜிஎஸ் படித்து ஒரு 10 பக்கம் எழுதிக்கிட்டேன். நைட்டு உட்காந்து அத்தனையுமே ரிவைஸ் பண்ணுறதுங்கிறது பாசிபிளாக கிடையவே கிடையாது. நீங்கள் படிச்சுட்டு அதை நோட்ஸ் எழுதுறத ரொம்ப ரொம்ப ஷார்ட் நோட்ஸாக எழுதிக்கோங்க, மைண்ட் மேப்பாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் எல்லா டாபிக்ஸையுமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக உங்களோட ரிவிஷனை முடிச்செல்லாம் நீங்கள் வந்து நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ரிவிஷனை நான் ஏன் இவ்வளோ முக்கியம்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்கள். 2 பேர் மரம் வெட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஏங்கிறவன் மரம் வெட்டுறான். அவன் ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் 8 மரம் வெட்டுறான், அடுத்த நாள் 8 மரம் வெட்டுறான். அப்படி 8 மரம்னு வெட்டிகிட்டு இருக்கான். பிங்கிறவன் ஃபஸ்ட் நாள் 10 மரம் வெட்டிட்டான். அடுத்த நாள் அது அப்படியே குறைஞ்சி 7 மரம் வெட்டுறான். அடுத்த நாள் அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்க்குறான், 5 மரத்துக்கு மேலே அவனால் வெட்ட முடியல. ஆனால் அவன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வெட்டிகிட்டே இருக்கான். ஆனால் ஏங்கிறவன் ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் 8 மணி நேரம்னா அவ்வளோ மட்டும்தான் ஒர்க் பண்ணுறான். ஆனால் அவன் ரெகுலராக 8 மரம் வெட்டிக்கிட்டே இருக்கான். அன்றைக்கி உட்காந்து 2 பேர் பேசிக்கிறானுங்க, என்னடா பிரச்சனை நமக்குள்ளே, நம்ம ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பேசும்போது தான் தெரிய வருது. அந்த பீன்றவன் காலையிலேருந்து மரம் வெட்டுறான்ல, ஃபஸ்ட்டு மரம் வெட்டினோடனே ஒரு 5 நிமிஷம் அவன் ரெஸ்ட் எடுத்துக்கிறான், கோடாரியை கூர்மையாக்குறதுக்காக. திருப்பி அடுத்த மரத்தை வெட்டுறான், மறுபடியும் கோடாரி மழுங்கி போயிருமா, உட்காந்து ஒரு 5 நிமிஷத்தை கூர்மையாக்கிக்கிறான். ஸோ நம்ம எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறோங்கிறது இந்த இடத்துல முக்கியமே கிடையாது. நம்ம எவ்வளோ ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுறோன்றது தான் முக்கியம். நீங்கள் வந்து குரூப் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் 7 மணி நேரம் படிக்கணும் 8 மணி நேரம் படிக்கணுன்றது உங்களோட எய்மாக வைக்காதீங்க. ஒரு நாள் நீங்கள் காலைல ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வரைக்கும் உங்களால் எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ டாபிக்ஸ் உங்களால் படிக்க முடியுமோ, டாபிக்ஸ் நிறையா கவர் பண்ணணும்னு நீங்கள் நினைங்க. எவ்வளோ டைம் நம்ம படிக்கணும்னு நீங்கள் வந்து தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. முதல்ல நீங்கள் அதை படிக்கும்போது எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு எல்லை கோடு போட்டுடுறது. ஃபஸ்ட் நாளா இன்றைக்கி நான் இத்தனை சாப்டர் முடிப்பேன், 2வது நாள் இத்தனை சாப்டர் முடிப்பேன்னு ஒரு எல்லை கோடை போட்டுடுறது. ஃபஸ்ட் நாளே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அவ்வளோ செய்ய முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? மனம் தளர்ந்துடுறது. அச்சோ நம்மளால் அப்போ இவ்வளோ படிக்க முடியாதா, அப்போ நம்ம இந்த குரூப் எக்ஸாமை கிளியர் பண்ணவே மாட்டோமா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து டவுன் பண்ணிக்கிறது. ஸோ அந்த சிஸ்டம் நமக்கு வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் படிங்க. படித்து முடித்ததை ஈவினிங் டைமில் உட்காந்து எழுதி வச்சுருங்க. நான் இந்த டாப்பிக்லாம் இன்றைக்கி முடிச்சிட்டேன், அப்போ அடுத்த நாள் இதை விட நான் பெஸ்ட்டாக இன்னும் நிறைய டாபிக்ஸ் முடிக்க போகிறேன் அப்படின்னு உங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் அரசு வேலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அரசு வேலை சில பேருக்கு வேணால் நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும், நல்லா சேலரி வாங்கணும் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட கனவாக இருக்கலாம். ஆனால் பல குடும்பங்களுக்கு இது வந்து அவங்களோட குடும்பத்தின் அடையாளமாக இந்த கவர்மெண்ட் ஜாப்ன்றது இருக்குது. ஸோ எல்லாருமே அவங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க்கை நீங்கள் போடுங்க. ஹார்ட் ஒர்க்குன்னு போடணும், இருந்தாலும் ஸ்மார்ட் ஒர்க் அதிகமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். நம்மளால முடியுமா அப்படின்ற ஒரு நெகட்டிவான தாட் உங்களுக்கு இருக்கவே கூடாது. அதை முதல்ல தூக்கி தூரம் போடுங்க. நம்மளால் முடியாது எதுவாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. பல வருஷமாக எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருப்பாங்க. சில பேர்லாம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம்னு எழுதிட்டு இருப்பாங்க, ஆனால் பாஸ்ன்ற ரிசல்ட்டே வராது. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களை விட க்ரோ ஆகிட்டு போயிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். அதை பற்றி நீங்கள் மைண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் உங்களை வந்து க்ரூம் பண்ணிக்கோங்க. அதை இப்போ எப்படி சொல்லலாம், இப்போ ஒரு மூங்கில் மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மூங்கில் விதை இன்றைக்கி போட்டிங்க அப்படின்னா அது நாளைக்கு முளைக்காது, 1 வருஷம் ஆனிச்சுனாலும் முளைக்காது, 2 வருஷத்துலேயும் முளைக்காது, ஒரு 5 வருஷம் ஆகும் அதெல்லாம் முளைக்கிறதுக்கு. ஆனால் அது லேசாக துளிர் விட ஆரம்பித்த 9 வாரத்தில் அது 30 அடிக்கு மேலே வளர்ந்து நிற்கும்.
அப்போது அந்த 5 வருஷமாக அது என்ன பண்ணியிருக்கோம், உள்ளே தூங்கிட்டு இருந்துச்சா, உள்ளே அதுவே க்ரூம் பண்ணிக்கிச்சு. அதோட வேரை அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிக்கிச்சு. ஸ்ட்ராங் ஆக்கிட்டு அந்த 5 வருஷம் முடியும் போது அது வெளியில் வர ஆரம்பிச்சுது. கீழே வேர் ஸ்ட்ராங் ஆகிடுச்சில்ல, ஸோ அது மேலே வந்து க்ரோ ஆகிறது ரொம்ப டக்குன்னு வந்துடும். நான் அப்படி தான் சொல்கிறேன். உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே க்ரோ ஆகிருப்பாங்க. அதை நினச்சி நீங்கள் எந்த ஃபீலும் பண்ணாதீங்க. அவங்க எல்லோரும் க்ரோ ஆன இந்த டைமில் நீங்கள் ஒன்றும் சும்மா இல்லை. உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமோட அந்த எட்ஜில் நிற்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் தான் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அடுத்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் நீங்கள் தான். ஸோ இந்த வருஷத்தில் எக்ஸாம் எழுத போகிற எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.